பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் தருமபுரி நகராட்சி அருகே இருந்த பழமையான புளிய மரத்தின் கிளை முறிந்து விழுந்து கார் சேதமடைந்த நிலையில் ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் தீயணைப்புத் துறையினர் மரக்கிளையை வெட்டி அகற்றி வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து இதுகுறித்த விவரங்களுக்காக இணைகிறார் செய்தியாளர் வெற்றிவேல். தொடர்ந்து இந்த மரத்தை வெட்டி அகற்றும் பணியானது எவ்வளவு துரிதப்படுத்தப்பட்டு நடைபெற்று வருகிறது? கள தகவல்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது பார்த்தோம்னா பெஞ்சமின் புயலால் தருமபுரி மாவட்டத்துல தொடர்ந்து கனமழை பெய்து வந்திருக்கு. இந்த மழையில இன்று தருமபுரி நகராட்சி அலுவலகம் அருகே பழமையான புளிய மர கிளை உடைந்து விழுந்துச்சு. இந்த மரத்தின் அடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்த்திக் என்பவருக்கு சொந்தமான ஒரு காரும் அந்த மர கிளைக்கு அடியில் சிக்கிருக்கு. இதுல இருந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்க. இந்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் அந்த மரத்தை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்சாரம் முழுவதும் துண்டிக்கப்பட்டு ஜேசிபி இயந்திர உதவியுடன் அந்த மரக்கிளையை வெட்டி அகற்றினாங்க. இதனால அந்த காரின் மேற்பகுதி முழுவதும் அந்த சேதமடைந்திருக்கு. இருந்தாலும் கூட அந்த வெட்டும் பணி துரிதமா செயல்பட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல அந்த பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில் 24 மணி நேரமும் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமா இருந்து இருக்கும். ஆனாலும் கூட இந்த மரக்கிளை விழுந்ததுனால அந்த பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டு அந்த பகுதிக்கு பொதுமக்களும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளானாங்க. மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த சேதமும் மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து கண்காணித்து இருக்கிறதுனால மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதியில் மழை நீர் தேங்கி இருக்கிறதுனால மாவட்ட நிர்வாகம் துரிதமாக செயல்பட்டு வந்திருக்கு. கனமழையின் காரணமாக ஏற்கனவே தருமபுரியில் இருக்கக்கூடிய மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என ஆட்சியர் அறிவுறுத்தி இருக்கக்கூடிய சூழலில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வெற்றிவேல்.